என்ன அப்படின்னா, ஒரு டீமா நம்மளோட ரத்த சொந்தங்களோட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை காலேஜ் கலீக்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம பேசணும். இவன் தான் என்ன பேசினாலும் ஒரு ஒளிமறை இறைமறைவு காய்மறைவா தான் கண்டிப்பா நம்ம கிட்ட அவங்க எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா ஷேர் பண்ண மாட்டாங்க. நேற்று எனக்கு ரொம்ப லைக் பண்ணது என்ன அப்படின்னா, நேற்று ஈவினிங் ஒருத்தரும் வாலண்டியரா எல்லாத்தையும் ஷேர் பண்ணது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸா இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சான்ஸ் கண்டிப்பா கிடைக்காது எந்த ஒரு மீட்டிங் போனாலும். பட் நேற்று நம்ம இதுல அதை சக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அப்ரிஷியபிள். அதுக்கப்புறம் இதுல இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். இதுல இருந்து என்ன நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, எல்லாமே பண்ணாம இல்லை, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் அது நம்ம எங்கெங்க லேகிங் இருக்கோம் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு சிம்பிள் திங் நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுருப்போம். பட் அதனோட சேஞ்சஸ், அதனோட அவுட்புட் சேஞ்சஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது அப்படிங்கறது ரொம்ப கிளியர் விஷனா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படிங்கறது ஒரு லைஃப் டைம் ஒரு அந்த டர்னிங் மொமெண்ட் ஒருத்தர் லைஃப்ல வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கிரேட் மொமெண்ட் ஃபார் தட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கம்யூனிட்டி வைஸா சொல்லும் போது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.